அரசே இந்திய அரசே வதை முகாமில் சிக்கி தவிக்கும் வதை முகாமில் சிக்கி தவிக்கும் 3 லட்சம் ஈழத் தமிழர்களை 3 லட்சம் ஈழத் தமிழர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடு விடுதலை செய்ய நடவடிக்கை எடு இந்திய அரசே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே 3 லட்சம் ஈழத் தமிழர்களை 3 லட்சம் ஈழத் தமிழர்களை அழித்தொழிக்கும் சிங்கள இளைஞர்களை அழித்தொழிக்கும் சிங்கள இளைஞர்களை ஊக்கப்படுத்தாதே ஊக்கப்படுத்தாதே இந்திய அரசே அறிவிப்பு செய் ராஜபக்ஷே சகோதரர்களை போர் குற்றவாளிகளாக அறிவிப்பு செய் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தம்பி வீரமுத்து அவர்களை, வடசென்னை மாவட்ட செயலாளர் தம்பி கபிலன் அவர்களை, தென்சென்னை மாவட்ட செயலாளர் இளைஞர் அவர்களை, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சூகா விடுதலை அவர்களை, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பாலசிங்கம் அவர்களை மற்றும் 38 மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களை, மாநில பொறுப்பாளர்களை, அணிகள் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளின் செயல் வீரர்களை, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கள இனவெறி அரசுக்கு பொருளாதார தடை விதிக்க கோரியும் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட அவருடைய சகோதரர்கள் அனைவரையும் போர் குற்றவாளிகளாக அறிவித்து சர்வதேச நீதிமன்றத்திலே விசாரிக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை
முதல் 14ஆம் தேதி வரையில் ஈழத்திலே வகை முகாம்களில் சிக்கித் தவிக்கும் ஈழ தமிழ்ச் சொந்தங்களையும் மலையக தமிழர்களையும் முஸ்லிம் தமிழர்களையும் தமிழர் தலைவர்களையும் சந்தித்து ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கை தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களிடத்தில் கடந்த 14ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்களின் தலைமையில் 10 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இந்த பயணத்தை மேற்கொண்டது. அந்த குழுவில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நானும் இடம்பெற்றேன் என்பதை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இந்த அளப்பரிய வாய்ப்பை நமக்கு வழங்கிய தமிழக முதல்வர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 8ஆம் தேதி நாம் சிதம்பரம் தொகுதியிலே மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் திடீரென்று முதல்வரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என தகவல் வர நான் தொடர்பு கொண்டு பேசிய போது முதல்வர் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். 10ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இலங்கைக்கு செல்லுகிறது. அந்த குழுவிலே நீங்களும் ஒரு உறுப்பினர் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார். அது எனக்கு ஆறுதலாகவும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்கிற வகையில சற்று மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்த குழுவிலே நாம் இடம்பெறுவதால் நேர்மறையான விமர்சனங்களும் வரும், எதிர்மறையான விமர்சனங்களும் வரும் என்பதை நாம் அறிவோம். வேண்டாதவர்கள், நம் வளர்ச்சியை விரும்பாதவர்கள், எப்போதுமே நம்மை விமர்சிக்கக்கூடிய பண்புள்ளவர்கள் இதையும் விமர்சிப்பார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். இன்றைக்கு அப்படி பல எதிர்மறை விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய தோழர்கள் ஒரு சிலர் அதில் இடம்பெற வேண்டாம், பயணப்பட வேண்டாம் என்கிற கருத்தையும் சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் பாதுகாப்பு சிக்கல். சிங்கள இனவெறியர்களுக்கு மிக நன்றாக தெரியும், தமிழகத்திலே இன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம், வளர்ந்து வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை ஆகவே அங்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியாது. எனவே இந்த குழுவில் நீங்கள் இடம்பெறுவது அவ்வளவு பாதுகாப்பானது அல்ல என்கிற கருத்தை சொன்னார்கள். ராஜீவ் காந்தி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டுக்கு போன போது ராணுவ அணிவகுப்பு நடந்த போது அவரை துப்பாக்கி கட்டையால் அடித்துக் கொள்ள முயற்சி செய்தவர்கள். ராஜீவ் காந்திக்கு அந்த நிலை அங்கே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் தொடர்ந்து சிங்கள இனவெறிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நீங்கள் திருமாவளவன் அங்கே போனால் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? சிங்கள இனவெறியர்களாலும் ஆபத்து வரலாம், தமிழின துரோகிகளாலும் ஆபத்து வரலாம். சுட்டு தள்ளிவிட்டு அதன் பிறகு அவர்கள் ஏதேனும் விளக்கம் சொல்லத்தான் செய்வார்கள். வேற என்ன நடந்துவிடப் போகிறது? அரசு, இந்திய அரசு அதையும் கண்டுகொள்ளாத மீனவர்களை சுட்டுத் தள்ளுவதை எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ அப்படி இதையும் ஒரு நாள் இரு நாள் அறிக்கையிலே முடித்துக் கொள்வார்கள். எனவே இந்த பயணம் வேண்டாம் என்று அக்கறையோடு சொன்னவர்களும் உண்டு. நான் அதை பற்றி கவலைப்படாமல்
விமான நிலையத்தில் புறப்படுகிற போதே 10ஆம் தேதி புறப்படுகிற போதே ஒரு செய்தியாளர் கேட்டார், உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, எதை நம்பி நீங்கள் அங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், லட்சக்கணக்கான எமது தமிழ் சொந்தங்கள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அழிந்தால் அதை கொடுமையாக கருதுவேன். அதற்காக நான் இந்த பயணத்தை தவிர்க்க